வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக ஒரு சூப்பரான பாதாம் மில்க் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம வெறும் 5 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் இதோடைய சுவை பிரமாதமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்ல ஒரு மணமும் நிறமும் கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 50 கிராம் அளவு பாதாமை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் அடுத்து ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நல்லா இது கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம பாதாம் பால் ஒரு 15 நிமிடம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் இதில் ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு மணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்து ஒரு 2 நிமிடம் இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது அடுத்து ஒரு 2 நிமிடம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஒரு 4லிருந்து 5 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போது இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான பாதாம் பால் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இதை சில்லுன்னு குடிக்கலாம், இல்லைனா சூடாகவும் குடிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். எப்படி குடித்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.